பென்டன் கிளாசிக்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே மொத்தமாக 19 ஏலியன்ஸ் வந்து காமிச்சிருப்பாங்க. அதோட டயர் லிஸ்ட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். நீங்களும் மேக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்களும் மேக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஃபேவரட்டான ஒரு லிஸ்ட்டை. ஸோ வாங்க லிஸ்ட்டை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஏலியன்லேருந்தே ஆரம்பிப்போம். பென்னுல்ஃபை வந்து நம்ம குட்லேயே வச்சுருவோம். ஏன்னா பென் வந்து இது ஸ்கேன் தான் பண்ணியிருப்பார், அந்த அளவுக்கு இது பெருசாக காமிச்சிருக்கவும் மாட்டாங்க. அடுத்ததாக கேனன் போல்ட். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஏலியன்னா, இது கோட்லேயே வைக்கலாம், இருந்தாலும் இது ஆல் டைம் ஃபேவரட்லேயே வைப்போம். மீதி இருக்க ஏலியன்லாம் வருதில்ல, பார்த்துக்கலாம். அடுத்ததாக டைமண்ட் ஹெட். இதை வந்து யோசிக்கவே வேணாம்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஏலியன்னா, இது வந்து கோட்டில் தான் வச்சாகணும் கன்ஃபார்மாக. வில்கேக்ஸ் கூடயே மோதி ஜெயிச்சிருக்கும் இந்த ஏலியனை, ஸோ அதனால் இது கோட்டில் தான் வைக்கணும். அடுத்ததாக இருக்கிறது வந்து டிட்டோ தான். டிட்டோ வந்து சிமிலராக எக்கோ மாதிரி தான் நிறைய க்ளோன்ஸ் வந்து உருவாக்கும். இதை வந்து நம்ம குட்லேயே வச்சுருவோம். அடுத்து இருக்கிறது வந்து ஹைகாய் தான். ஹைகாய் வந்து நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே என்னோடய ஃபேவரட்டான ஒரு ஏலியனாகவே மாறிடுச்சு. அந்த அளவுக்கு இதோட பவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம ஆல் டைம் ஃபேவரட்லேயே வைப்போம். அடுத்ததாக 4 ஆர்ம்ஸ். இது வந்து கோட்டில் தான் வைக்கணும். இதோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே இருக்கும், ரொம்ப பாப்புலரான ஒரு ஏலியனும் கூட, ஸோ அதனால் இது கோட்டு தான். அடுத்ததாக பென் விக்டர். இதை வந்து பெருசாக கிளாசிக்கில் வந்து நல்லா காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் ஆம்னிவர்ஸில் மாசாக காமிச்சிருப்பாங்க. இது ஓகேலேயே வைப்போம். அடுத்ததாக கோஸ்ட் ஃப்ரீக். இதை வந்து நம்ம கோட்டில் தான் வைக்கணும் கன்ஃபார்மாக. பென்னுக்கு வந்து இந்த ஏலியனை பிடிக்காது, ஏன்னா பென்னையே வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மாசான ஒரு ஏலியனா அது இது தான். அடுத்ததாக கிரே மேட்டர். இதை வந்து நம்ம ஃபேவரட்லேயே வைப்போம். இது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஏலியன் தான், ஆனால் ஆஸ்மத் அளவுக்கு இல்லை, ஸோ இது ஃபேவரட்லேயே வைப்போம். அடுத்ததாக ஹீட் பிளாஸ்ட். இது கன்ஃபார்மாக கோட்டில் தான் வைக்கணும். இது வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் ஏலியன் தான். இந்த ஏலியனை பற்றி சொல்லணும்னா இது வந்து ஃபயராக இருக்கும். அடுத்ததாக ரிப்சாஸ். இதை வந்து நம்ம கிரே மேட்டர் பக்கத்தாலே வச்சுருவோம் ஃபேவரட்லேயே. இதுக்கு வீக்னஸ்லாம் இருக்குது, இது தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும் இதால். அடுத்ததாக பென் மம்மி ஏலியன்னா, இதை வந்து ஓகேலே வச்சுருவோம். இதுவும் பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க அவ்வளோ. அடுத்ததாக ஸ்டிங் ஃப்ளை. பென் அடிக்கடி மாறுற ஏலியனும் இது தான். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்டான ஏலியனும் இது தான். இதோட வாய்ஸே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும், அது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அப்சாக். இதை வந்து நம்ம ஃபேவரட்லேயே வைப்போம், ஏன்னா அதோட கண் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக அப்கிரேட். இதை வந்து கன்ஃபார்மாக நம்ம கோட்டில் தான் வைக்கணும். டெக்னாலஜியில் பூந்து விளையாடும். இது வந்து கோட்டுக்கும் மேலேன்னு நான் சொல்லுவேன். என்னோட ஒன் ஆஃப் தி ஃபேவரட்டான ஏலியனும் இது தான். அடுத்ததாக ரொம்ப பிக்கஸ்ட் ஏலியனான வேபிக். இதை வந்து கன்ஃபார்மாக நம்ம கோட்டில் தான் வைக்கணும், எந்த ஒரு யோசனையும் வேணாம். அடுத்ததாக வைல்ட் மேட். இதை வந்து ஆல் டைம் ஃபேவரட்லேயே வச்சுருவோம். இதால் பேச முடியாது, ஆனால் அல்டிமேட் வைல்ட் மேட்டால் பேச முடியும். அடுத்ததாக வைல்ட்வின். இதையும் வந்து பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது குட்லேயே வச்சுருவோம். அடுத்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி எக்ஸ்எல்ஆர் ரைட். இது கன்ஃபார்மாக நம்ம கோட்டில் தான் வைக்கணும், வேகமாக வச்சுருவோம்.